பிக் பாஸ் லைவ்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சிட்டிக்கெல்லாம் கோவம் வருதுன்ற மாதிரி துஷார் பயங்கரமா கோவப்பட்டு பிரவீன் ராஜ் கிட்ட பேசின சம்பவங்கள் பார்க்க முடிஞ்சுச்சு. அதுல துஷார் பக்கம் சரியா இல்ல பிரவீன் பக்கம் சரியா அப்படின்றது என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத சொல்ல போறேன். அடுத்து கிச்சன் டீமுக்கு வரப்போற நாட்கள்ல ஒரு பெரிய சவால் இருக்க போகுது. ஏன்னா கிராசரிஸ் எல்லாம் கம்மியாயிட்டு அதுக்கு ஒரு சில பல முடிவுகள் எடுத்திருக்காங்க. அடுத்து ஒரு பதிலடி கொடுக்க வேண்டியது இருக்கு. என்ன பிளானோட என்ன நோக்கத்தோட சில கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதுக்கான பதிலடியும் இந்த வீடியோல இருக்க போகுது. வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட், கனி எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்றாங்க. கிச்சன் டீம்ல இப்போ நமக்கு ஃபுட்டுக்கான கிராசரிஸ் கம்மியா இருக்குங்க. ரைஸும் ரொம்ப கம்மியா இருக்கு, சப்பாத்தியும் ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம இன்னைக்கு ஒழுங்கா சாப்பிட்டோம்னா நாளைக்கு பட்னி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அரிசியுமே ரொம்ப கம்மியா இருக்கு, சப்பாத்தி இருக்கு, சக்கரை ஊற்றி சாப்பிடலாம். அதே மாதிரி கோதுமை தோசை வேணா பண்ணலாம். இப்படிதான் ஆப்ஷன் இருக்கு. என்ன பண்ணலாம் போது பார்வதி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. சூப்பர் ஐடியா பார்வதி கொடுத்தது என்னன்னா, நம்ம எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு மதியமும் நைட்டும் சாப்பிட்டா நாளைக்கு ஃபுல்லா பட்னி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது கனி சொன்னாங்க. பார்வதி என்ன சொல்லிட்டாங்க, இப்ப காலைல நம்ம நல்லா சாப்பிட்டோம், மதியம் நம்ம சாப்பிட வேண்டாம், மதியம் நம்ம ஃப்ரீயா விட்டுட்டு நைட்டுக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை பார்வதி சொன்ன உடனே ஓகே எல்லாம் அப்படி பண்ணிக்கலாம். நைட்டு வந்து அந்த தண்ணி கஞ்சி இந்த மாதிரி ஏதாவது பண்ணி நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு சாப்பாடை நாளைக்கு ஒரு வேளை ஒதுக்கி இருக்கலாம், ஒரு வேளை 2 வேளை கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிக் பாஸ் எப்படி இருந்தாலும் ப்ரொவிஷன் கொடுப்பாருன்ற மாதிரி இந்த ஒரு டீலிங்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல முடிவு எடுத்திருக்காங்க. கரெக்டான விஷயம். இப்போ ப்ரோமோ ஒன்று நடந்ததுல இப்போ நீங்க இதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடுல பல பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரியும், சாப்பாடு லிமிடெட் கிராசரிஸ் இருக்குதுன்னு தெரியும். இது நடந்ததுக்கு அப்புறம் இதை பண்ணும்போது இன்டைரக்ட்லி கொஸ்டினபிள் டு கனி மற்றும் பிரவீன் அப்படின்றது தான் அந்த பாயிண்ட். அதுதான் அந்த ப்ரோமோ ஒன்ல நடந்திருக்கு. இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே அது கூட இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இதுதான் நிலைமை அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, பிரஷ். ஒரு பக்கம் நந்தினி பிரஷ்ஷை கேட்டு நீங்க 20 பிரஷ் கொடுத்தீங்கன்னு கவுண்ட் சொல்லுங்க, ப்ரூஃபை சொல்லுங்க, இல்லைன்னா நான் பிரஷ்ஷே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கூடயே சண்டை போட்டு பல பேர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உன் பிரஷ் வரும்போதே நீ எடுத்து சேஃப்டி பண்ணியிருக்கணும், அதை சேஃப்டி பண்ணாம விட்டது பெருந்தப்பு. இத்தனை நாள் பல்ல வளைக்கிட்டு கையில வளைக்கிட்டு இப்போ வந்து பிரஷ்ஷை கேட்டிருக்காங்க. சரி விடுங்க, சேஃப்டி பண்ணாம விட்டீங்க, பிக் பாஸ் கொடுத்து விட்டுருங்க. அதுக்கு ஒரு ஒப்பாரி வச்சு இதெல்லாம் நாங்க பார்க்க விரும்பல. பிரஷ்ஷை கொடுத்து நீங்களாச்சு அந்த நந்தினி ஆச்சு அப்படின்ற மாதிரி பேசி தீர்த்துக்குங்க. அடுத்த அந்த மூமெண்ட் கத்துற மூமெண்ட்டுக்கெல்லாம் போனா பாக்குற நாங்க தாங்க மாட்டோம், நீங்களாச்சும் அவங்களாச்சும் டீல் பண்ணீங்கன்ற மாதிரி பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் பிரஷ் கொடுத்து அதை ஒரு விஷயத்த முடிச்சு விட்டார். அடுத்து பிரவீன் மற்றும் துஷாரோட ஃபைட்டுக்கு வருவோம். ஸோ இதுல என்ன ஆச்சுன்னா, துஷார் வந்து அந்த கிளீனிங் டீம்ல இருக்காரு, கிளீன் பண்ணிருக்காரு. கிச்சன் பக்கத்துல அந்த ஒரு பெட்ரூம் இருக்குல்ல, ஒரு பெட்ரூம், பிக் பாஸ் பெட்ரூம், அதுக்கு வெளில கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் நடந்து போறாரு. யாரு? பிரவீன் நடந்து போறாரு அந்த சைட்ல. அப்போ கேட்கிறாரு, பார்த்து பண்ணிட்டு இருக்க, நீ பார்த்து போகக்கூடாதா வரக்கூடாதுன்ட்டு. அது ஒருமையிலன்னா மீன்ஸ் நீ அப்படின்றது நீ பார்த்து போகக்கூடாதா வரக்கூடாதுன்னு போது அது ஒருமையில இருக்கு. அந்த மாதிரி பேசக்கூடாது, ஒருமையில பேசக்கூடாது. அது அவர் பண்ண தப்பு தான். அது ஐ மீன் இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, நீ அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அந்த சென்டென்ஸ் பார்க்கும்போது நீ ஓகே. அப்போ வந்து நீ பார்த்து, அவர் உடனே கேட்கிறாரு, உன்னை பார்த்து போறது தான் என் வேலையா அப்படின்ற மாதிரி பிரவீன் கேட்கிறாரு. இது என்ன பதில் எனக்கு தெரிலங்க. ஸோ நீ பார்த்து போறது தான் வேலையானா கிளீன் பண்றாங்கன்னா பார்த்து தானே போவீங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தன் கிளீன் பண்றானா அந்த ஏரியா விட்டு நம்ம தள்ளி தானே போவோம், தாண்டி போவோம், இதெல்லாம் போவோம்ல. இது என்ன கேள்வியா இருக்கு? ஆனா இங்க ஒரு நிமிஷம் இங்க வாங்க, நான் நில்லுன்ற மாதிரி கூப்பிடுறாரு. இப்ப என்ன பண்ண சொல்ற, என்ன ஒரு நிமிஷம் நில்லு பேசணும்னு கூப்பிடுறாரு துஷார். என்ன பண்ண சொல்ற அப்படின்னும் போது கண்ணை திறந்து பார்த்துட்டு போனா, இதெல்லாம் பண்ணாதன அப்படின்ற மாதிரி சொன்னோடனே உடனே அங்க பாரு அந்த பக்கம் மறிக்கிறாங்க, இந்த பக்கம் மறிக்கிறாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி டாபிக் நடக்குது. இதுக்கு நடுவுல தொடத்தை குடுறா, கால் மேல பட்டிச்சுரா, பிரச்சனை ஆகட்டா, தொடத்தை குடுறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க டைம்ல இன்னொரு டைலாக் விடுறாரு, கான்சியஸா இருடா, நீ வேலையை கரெக்டா பார்த்துட்டு செய்யு, கரெக்டா இரு அப்படின்றத பிரவீன் சொல்றாரு. அவன் அந்த வேலையை கரெக்டா தானே பாக்குறான், கிளீன் பண்றதா, நீ நடுவுல வராது திரும்ப அழுக்காவோன்றத சொல்றாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? கரெக்டா சொல்லும் போது நான் என் வேலையை கரெக்டா தான் இருக்கேன், நீங்க போங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவர் திரும்ப பேசுறது. யாரு? பிரவீனை பொறுத்தவரையும் அவருக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அவர் ட்ரிகர் பண்றதுக்கு பல விஷயங்கள் பண்ணுவார்ல. இவர் திரும்ப இங்க பாரு, பல பேர் எத்தனையோ பேர் நடந்துட்டு இருக்காங்க, என்ன மட்டும் ஏன் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி திரும்ப கேட்டவொன்னே கனி வந்துட்டாங்க உள்ள. ஓகே, எல்லாம் பெருக்கிற இடத்துக்கு நீங்க எல்லாம் ஏன் போயிட்டு இருக்கீங்க, அவன் தான் பெருக்கிறான்னு தெரியல, அந்த இடத்துல போனா திரும்ப அழுக்காவும்ல அப்படின்ற மாதிரி கனி ஒரு பக்கம் சொல்ல, உடனே இவரு நீங்க ஒரு தான் சமையல் இடத்துல வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது, நான் அந்த டைம்ல எப்படி பிஹேவ் பண்றேன்னும் போது உடனே துஷார் என்ன கேட்கறான், சமையல்ல அந்த ஏரியால என் ஒர்க்கை நான் கரெக்டா பார்த்துட்டு இருக்கேன், சாப்பிட்றது, பிளேட்டை போடுறது, டிஷ்யூ எடுக்கிறது, இதெல்லாம் நான் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி இந்த இஷ்யூல 2 வாட்டி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நேத்து ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி குறுக்க வராதீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். திரும்ப 2வது வாட்டி நீங்க வந்து சொல்ற, இதுல என்ன இருக்கு அப்படின்றது கேட்கறான். கரெக்ட்.
ஆல்ரெடி ஒரு வாட்டி வார்னிங் கொடுக்கலாம் பரவாயில்ல, நேத்து நடக்கும் போதும் துஷார் சொல்லிட்டு இருக்காப்புல, இன்னைக்கும் திருப்ப வந்து அதை பண்ணா அதை கேள்வி கேட்க தானே செய்யும். ஏன்னா பெருகிட்டு இருக்கும்போது போகும்போது காண்டாவும் மக்களை யாருக்கா இருந்தாலும். அதுதான் அப்படி சொல்லிட்டு இருக்க டைம்ல இவர் என்ன பண்ணாரு, வேலிடா ஒரு பாயிண்ட் கேட்டோன்னு தலைவர் வாக் அவுட் பண்ணுவார்ல, இப்படி இவன் சொல்லிட்டான், அவர் முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கிறாரு, கேட்கவே இல்லை. ஒருத்தர் பேசுறான்னா மதிச்சு கேட்கணும், அது மதிச்சு கேட்கவே இல்லை. அது கரெக்டான பாயிண்ட் சொன்னோன்னு அப்படியே வாக் அவுட் பண்ணிட்டு போறாரு. அன்னைக்கும் அப்படிதான் வியானா கூட பண்ணாரு, இன்னைக்கும் இந்த இடத்துல அப்படிதான் பண்றாரு அப்படின்றதான் பாக்குறாரு. உடனே என்ன பண்றாங்க, சமையல் இந்த மாதிரிலாம் குத்தி காட்டாதீங்க, நான் என் வேலையை கரெக்டா தான் பண்றேன், நான் பாத்துக்க எனக்கு தெரியுன்ற மாதிரி சொன்ன உடனே கெமி உள்ள வராங்க. கெமி உள்ள வந்து என்ன சொல்றாங்க, ஏய் நீ சொன்னது கரெக்ட் தான், சொல்ற விதம் மாத்திக்கடா, சொல்ற விதத்தை மாத்திக்கடான்னு. ஆக்சுவலா இவரோட டோனே கொஞ்சம் ஸ்ட்ராங் டோன், டிஃப்ரெண்ட் டோன் இருக்கு துஷாரை பொறுத்தவரையும். அவர் வாய்ஸே அப்படின்றதால அது மேபி உங்களுக்கு அப்படி தெரியுது போல இருக்கு. அவர் டோன் வந்து அப்படிதான். ஆனா அவர் இன்டென்ஷனா அப்படி சொல்லணும் இல்ல, அவர் நார்மலா பேசுற மாதிரி சொன்னார். பட் என்ன பேசுறதுல நீ வா போ அப்படின்ற மாதிரி ஒருமையில பேசியிருக்க கூடாது அப்படின்றது என்னோட தரப்பு. அதை பேசிட்டாரு. அதுக்கு பிரவீனும் சும்மா இல்லாம மரியாதையா பேசு, இது பேசு, அது பேசுன்னு அவர் ரியாக்ட் பண்ண உடனே அடுத்ததா இவர் வந்துட்டார். யாரு, சபரி உள்ள வந்து, டேய் பார்த்து நடக்க கூடாதாடா, அவன் ஒரு சின்ன பையன்டா, அவன் சின்ன பையன் கிட்ட போய் இப்படி என்ன சின்ன பையன், இன்னும் சின்ன பையன், இந்த மாதிரிலாம் சொல்ல வேணாம், வச்சுக்காதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க. அவர் என்னன்னா பார்த்தோம் வேலை பண்றான் இது பண்ணின்ற மாதிரி இவருக்கு சாதகமாக தான் பேச வந்தா, அந்த சின்ன பையன்ற கான்செப்ட்ஸ் வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டார் துஷார். அதுக்கப்புறம் சபரி சார்ரா அப்படி சொல்லிடக்கூடாது, மன்னிச்சிரு, என்ன விட்டுரு மன்னிச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் பேசி அந்த இஷ்யூவை சால்வ் பண்றாங்க. அதுல கேட்கிறாரு, நீ உன் வேலையை ஒழுங்கா பார்க்க மாட்டியாடான்ற மாதிரி கேட்கிறார். யாரு, பிரவீன். அவன் அந்த பையன் ஒழுங்கா, இப்ப நம்ம பார்த்து போகணும், அவங்க பெருக்கிட்டு இருக்காங்க, நம்ம பார்த்து போகணும், அந்த மினிமம் சென்ஸ் நமக்கு இருக்கணும். அதை விட்டுட்டு நீ அடுத்தவங்களை நீ வர வேண்டியதை விட்டுட்டு அடுத்தவங்க நீ ஒழுங்கா பார்க்கலான்னு கேட்கறதே நியாயம் கிடையாது. பார்த்து போறது இது நேத்து ஒரு வாட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலன்னா ஓகே, நேத்தும் பண்ணிட்டான், இன்னைக்கும் பண்ணும்போது அதை நம்ம பார்த்து ஃபாலோ பண்ணிக்கணும். அங்க பேசி அது ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. 2 பேரும் பேசி சமாதானத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி முடிஞ்சிச்சு. அடுத்து போன வீடியோ நான் போட்டிருந்தேன், அதுக்கு நிறைய கமெண்ட் வந்து யூ ஆர் ஆதிரை பிஆர், யூ ஆர் இந்த பிஆர் அப்படின்ற மாதிரி போடுறீங்க. இதுல நான் சொல்றேன், ஆதிரியோட பிஆரோ கிஆரோ எனக்கு கிடையாது. இதுல ஒரு சில கமெண்ட், அவங்க பூர்ணிமாவோட ஃப்ரெண்டு அதனால நீங்க சப்போர்ட் பண்றீங்க. நான் பூர்ணிமாவோட ஃப்ரெண்டுனா சீசன் 7ல பூர்ணிமாவும் மாயா வெளுத்து வாங்கின ஒரு ஆள் நானும் ஒருத்தன். அர்ச்சனாக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினேன், இங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அப்போ அந்த கணக்கு படி பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஆதிரிக்கு சப்போர்ட் பண்ணிருக்க கூடாது, நம்பர் 1. அதுக்கு பண்ணல, சப்போர்ட் பண்ணிருக்க கூடாதுன்னு நீங்க இந்த இடத்துல பண்றேன்னா அப்ப அங்க சப்போர்ட் பண்ணிருக்கணும். ஸோ டோட்டல் 2 கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. ஓகே, 1. அடுத்து இதை யார் பண்றீங்கன்றதும் எனக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா கண்டினியூஸா இது பார்க்காத கமெண்டா புதுசா வர கமெண்ட்டுங்களா இருக்கு. அதில் எனக்கு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரியுது, நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா கமருதீன் எல்லா வேலையும் பார்த்தாரு. 27 பார் பாத்தீங்களான்னு, 27 பார் பார்த்ததால தான் நான் சொல்றேன், நான் சொல்லுவேன் எல்லாம் பாயிண்ட் டு பாயிண்ட் பேச முடியும். நேரடி இருந்தா வந்து தைரியமா நேரடியா வந்து பேசிட்டு போங்க. உங்களுக்கு ஒரு கண்டஸ்டன்ஸை பிடிச்சிருக்கு, இல்ல உங்களுக்கு நான் சொல்ற பதில் எதிர்பார்க்கறீங்கன்னா அது என்கிட்ட இருந்து வராது. எனக்கு என்ன தோணுதோ, என் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்கோ அதுதான். ஸோ இட் இஸ் நாட் யுவர் வியூ, இட் இஸ் மை வியூ. நான் என் வியூவை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அதை நான் எந்த ரீதியில பண்ணணுமோ அந்த ரீதியில பண்ணிக்கிறேன். அதை பிடிச்சவங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றது தான் மொதல் பாயிண்ட். அதை அக்ரி பண்ற மாதிரி இருந்தா நீங்க சொல்லுங்க. 2 இது ஒண்ணா. அடுத்து என்னன்னா, நீங்க எந்த ஏரியால இருந்து வந்து இப்ப நீங்க கமெண்ட் போடுறன்ற சில கேட்டகரி, இது ஐ மீன் ரெகுலரா என் வியூவர்ஸ்ன்றது ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் நான் யாரு, அவங்க யாருன்னு எனக்கும் தெரியும். அந்த கேட்டகரி விட்டுருங்க. இன்னொரு பக்கம் புதுசா ஒரு கூட்டம் வந்து சடனா பிஆர் பிஆர் பிஆர்னு மென்ஷன் பண்ணும்போது உங்களோட திட்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாரு சப்போர்ட்டா நீங்க வந்திருக்கீங்கன்றதும் எனக்கு புரியும். நேத்து ஒரு விஷயத்த ஒரு கண்டஸ்டன்ஸ் பண்ணிட்டாங்க, ஆதிரை நேத்து ஒரு விஷயம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நேத்து நைட்ல இருந்து சோசியல் மீடியால ஆதிரிக்கு எதிராக ஒரு பரப்புரையை பரப்புனீங்க. இன்னைக்கு டைரக்டா ஆதிரியை எப்படி அடிக்கலாம் போது கமருதீனுக்கு எதிராக ஆதிரி பேசியிருக்காங்கன்றதுக்காக கமருதீன் கரெக்ட் அப்படின்றதுக்காக ஆதிரியோட பிஆர்னு இங்க எடுத்துன்னு வந்து நரேட்டிவ் செட் பண்றீங்க. இந்த நரேட்டிவ்லாம் செட் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, அது நடக்காது அப்படின்றது தெளிவுபடுத்திடுறேன். நீங்க எங்கிருந்து வரீங்க அப்படின்றதும் எனக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி பாத்துக்கிறேன் மக்களே. நீங்க நியாயமா இருந்தீங்கன்னா நியாயம். நான் வந்து என்னோட கருத்துக்கும் நான் பார்க்குறேன், என் கண்ணில் என்ன பார்க்குறனோ அதை தான் பேசுவேன். கண்ணில் பார்க்காத விஷயத்த பேச போகிறது இல்லை. ஸோ நான் விஷுவலில் பார்த்துட்டு ப்ரூஃபோட தான் பேசுகிறேன், பார்க்குற இதுவோட தான் பேசுகிறேன். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதை பார்த்துங்க. இது என்னோட மை வியூ அப்படின்றத நான் தெளிவுபடுத்துகிறேன். அந்த வியூ வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகி உங்களுக்கு மெஜாரிட்டி அக்ரி பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்லுவேன். மாற்று கருத்து இருந்தால் கூட ஹெல்த்தி டிபேட் வைக்கலாம். மாற்று கருத்து இருக்கு அப்படின்னும் போது ஹெல்த்தி டிபேட்டா வாங்க, நான் என் பாயிண்ட் சொல்றேன், நீங்க உங்க பாயிண்ட் சொல்லுங்க, அதுல அக்ரி டிஸ்அக்ரி இருந்தா பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்றதான். அதை விட்டுட்டு ஒரு விஷயத்தையே பார்க்காம நீங்க இவங்க பிஆர்னு சொல்றதை விட அந்த கான்டெக்ட்ல என்ன நடக்குது, கமருதீனும் ஆதிரை சண்டைன்னும் போது அதுல என்ன நடக்குதுன்றதான் பார்க்கணும். அதை விட்டுட்டு கமருதீன் ஏதோ நல்லவர் பண்ணா மாதிரி நல்ல வேலை எல்லாத்தையும் பக்கா பண்ணா மாதிரி ஆதிரைக்கு தப்புன்றீங்க. என்னது இது புரியலையே எனக்கு.